பரம்பரை பரம்பரையா இது வரைக்கும் நாங்க அனுபவிச்சுட்டு வர சொத்து பத்து நிலபொல்ல நீச்சு இது எல்லாமே அண்ணாமலையார் கோயிலுக்கு தான் சொந்தம். நாங்க தங்கியிருக்கிற வீடு மட்டும்தான் எங்க பரம்பரை சொத்து. 99 வருஷ குத்தகையில நாங்க பரம்பரை பரம்பரையா இதை அனுபவிச்சுட்டு வரோம். இந்த விஷயம் காந்திமதி அம்மாவுக்கும் தெரியும். அதனால தான் அவங்க பிள்ளைய விட்டு என் பொண்ணை காதலிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு தவசி அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டு இதையெல்லாம் அவங்க அடையணும்னு திட்டம் போடுறாங்க. 99 வருஷ குத்தகை இன்னும் 2 மாசத்துல முடிய போகுது. இந்த 2 மாசத்துக்குள்ள தவசிக்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கி ஆகணும். அப்படி இல்லை எல்லா சொத்துமே கோயிலுக்கே போய் சேர்ந்துடும். இந்த விஷயமும் அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும். அதனால தான் தவசியை தான் பக்கம் இழுத்து வச்சுக்கிட்டு எப்படியாவது அண்ணாமலை பேர்ல எழுதி வாங்கிடணும்னு திட்டம் போடுறாங்க. அப்படி அண்ணாமலை பேர்ல அவன் எழுதி கொடுத்துட்டான்னா மறு குத்தகையை அவங்க வாங்கிக்கலாம், அவங்க அதை அனுபவிக்கலாம் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. பரம்பரை பரம்பரையை நாங்க ஆண்டு அனுபவிச்சுட்டு வர சொத்தை என்னால விட முடியலைங்க.